அநேக பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா இன்ஸ்டாகிராம். அவங்களுடைய வாழ்க்கையின் கேடுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்குன்னு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அநேகர் வழிவிலவி போனார்கள், அநேக தங்களை கெடுத்து கொண்டார்கள். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், கண்ணீரோடு வந்து நின்றாங்க. அவங்க நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லை, ஆனால் அவங்க வந்து ஜெபத்திற்காக வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய மகள் என் வீட்டை விட்டு போய் 1 மாதம் ஆச்சு பாஸ்டர். 1 மாசமா வீட்டுக்கு வரல. என்ன வயது? 16 வயது. வீட்டை விட்டு போயிட்டா. எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்டா நண்பர்களோட உட்காந்துருக்கிறா. யார் அந்த நண்பர்கள்? கூட படிக்கிறவங்களா? இல்ல பாஸ்டர், கூட படிக்கிறவங்களே கிடையாது, யாருனே தெரியாது பாஸ்டர். இந்த சமுதாயத்தில் கேடு கட்டவங்களோட அவள் போய் தங்கி இருக்கிறா பாஸ்டர் அப்படின்னு. எப்படி போனா என்று கேட்டா சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல பாஸ்டர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிச்சா. இன்ஸ்டாகிராம்ல அவளை அழைச்சு வீட்டை விட்டே போயிட்டா பாஸ்டர். அடிக்கடி இப்படி போயிடுவா, 1 வாரம் போயிடுவா, திடீர்னு வருவா, காசு கேட்பா, திருப்பி போயிடுவா. அவளை அடக்கவே முடியல பாஸ்டர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவைகள் கண்ணுக்கு தெரியாதது போல சத்தம் விடாமல் அமைதியாய் வந்து நம்மை கெடுக்கிறதுக்கு இவைகளை பிசாசானவன் பயன்படுத்துகிறான்.